என்னாச்சு? டோட்டல் பிளாக் அவுட் டாக்டர். ஜெனரேட்டர் ஆன் ஆகல, செக் பண்ணிட்டு இருக்காங்க. மை குட்னஸ். வெறும் எமர்ஜென்சி லைட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? மத்த வைட்டல் எக்யூப்மெண்ட் எல்லாம் டவுன் ஆயிடுமே. எனிவே, லெட்ஸ் கண்டினியூ. என்ன அது? இங்கேயும் கேபிள்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. பீஸ் கட்டெல்லாம் வேற புடிங்கி போட்டிருக்காங்க. யாரு அதெல்லாம் பண்ணிருப்பா? இப்ப இதுவா முக்கியம்? சீக்கிரம் சரி பண்ற வழியை பாரு. சரி சரி, ஜெனரேட்டர் என்ன போய் பாரு போ. பாக்குறேன். என்னப்பா என்னாச்சு? என்ன தள்ள கை வச்சிருக்க? என்னன்னே புரியல சார். எவனோ ஒருத்தன் எல்லா கேபிளையும் கட் பண்ணி வச்சிருக்கான். கிரிமினல் வேலை பாத்துருக்காங்க சார். டேம் இட். சரி, சீக்கிரம் கனெக்ட் பண்ண. பாக்குறேன் சார். சீக்கிரம் சீக்கிரம். சரவணன் சார், இங்க வாங்க. சொல்லுங்க சார். என்ன என்ன நடக்குது? ஜெனரேட்டர் எப்போ ஆன் ஆகும்? சார், ஜெனரேட்டர் இப்ப ஆன் ஆகாது சார். என்னது? ஜெனரேட்டர் ஆன் ஆகாதா? ஏன்? ஆமா சார், ஏன்னா எம்இஎஸ் ஓட மெயின் கேபிளும் ஜெனரேட்டருக்கு போற மெயின் கேபிளும் கருகி போச்சு சார். சேஞ்ச் ஓவர் சுவிட்சும் சுத்தமா எரிஞ்சு போச்சு சார். அதனாலதான் பாருங்க, எது கருகிச்சு எது எரிஞ்சிச்சுலாம் எனக்கு தேவையில்ல. உள்ள மினிஸ்ட்ரி ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கியா? எவ்வளவு முக்கியமான ஆபரேஷன் தெரியுமா? எனக்கு இப்போ கரண்ட் வந்தாகணும். எவ்வளவு நேரம் ஆகும் சார்? மினிமம் ஒரு 4 hours ஆகும் சார். என்ன சொல்ற? 4 மணி நேரம் ஆகுமா? டைம் இல்லையா? முதல்ல கரண்ட் வரதுக்கு என்ன வழியா அதை போய் பாரு. என்ன நிக்கிற? போ சீக்கிரம். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க? சர்ஜரியை கண்டினியூவும் பண்ண முடியாம நிறுத்தவும் முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும். What the hell is going on? டாக்டர், என்னாச்சு? பவர் ரூம்ல ஏதோ மேஜர் ப்ராப்ளமா. இன்ஜினியர்ஸ் வந்து ஃபால்ட் பாத்துட்டு இருக்காங்க. கரண்ட் வர 4 மணி நேரம் ஆகுமா? வாட்? 4 மணி நேரம் ஆகுமா? சர்ஜரிய பாதியில நிறுத்த முடியாது. கண்டினியூஸா நடக்கணுமே. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அந்த பேஷண்டோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். அட பாவி, எல்லா வயரையும் கழட்டி போட்டிருக்கானே. எப்படியோ அனஸ்தீசியா மிஷின் 40 minutes ஒர்க் ஆகும். லெஃப்ட் பேட்டரி 20 minutes, ரைட் பேட்டரி 20 minutes கை கொடுக்கும். நம்ம அதுக்குள்ள வேற ஏதாவது பவர் சோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணணும். என்ன சோதனை இது? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க டாக்டர். என் மொபைல்ல நரேனுக்கு போன் போட்டு உடனே கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர் லைன்ல இருக்காரு. ஹலோ, சொல்லு ரதி. நரேன், there is panic here. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்தா கால் பண்றேன். ஆமா, 11 மணிக்கு சர்ஜரி ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்தது. இன்சிஸ்ட் பண்ண 5வது நிமிஷமே பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. I don't know what to do. Don't worry. பவர் ரூம்ல ஏதோ மேஜர் ஃபால்ட்டா. ஜெனரேட்டரும் ஒர்க் ஆகல. பவர் வரதுக்கு இன்னும் 4 hours ஆகுமா? இப்போதைக்கு அனஸ்தீசியா மிஷின்ல இருக்கிற சார்ஜபிள் பேட்டரி தான் கை கொடுத்துட்டு இருக்கு. அதோ 40 minutesக்கு தான் ஹெல்ப் பண்ணும். இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ப்ராப்ளம் வராம சர்ஜரி பண்ண நீ எந்த விதத்திலயாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு நரேன், ப்ளீஸ். நான் அரேஞ்ச் பண்றேன். முடிஞ்சா நானே அங்க வரேன். ஓகே முருகேஷ், 1 minute. சொல்லுங்க சார். நான் வச்சிடுறேன். நம்ம கிட்ட போர்ட்டபிள் ஜெனரேட்டர் எத்தனை இருக்கு? 2 இருக்கு சார். சரி, நீங்க உடனே அதை என் கார்ல எடுத்து வைங்க. சார், அது சரவணன் சார் டிபார்ட்மெண்ட் சார். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஹலோ மிஸ்டர் சரவணன், நான் டாக்டர் நரேன் பேசுறேன். சொல்லுங்க சார். நம்ம கிட்ட போர்ட்டபிள் ஜெனரேட்டர் இருக்கு இல்லையா? இருக்கு சார். அத உடனே சாந்தி நிலையம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். சார், எம்டி கிட்ட கேட்கணுமே சார். ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே சொன்னதை செய்யுங்க. இல்ல சார், எம்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நான் உடனே அங்க சொன்ன கேளுங்க, எடுத்துட்டு போங்க. நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார். முடிஞ்சா நானே நேர்ல வரேன். ஓகே ஓகே. டாக்டர், அனஸ்தீசியா பேட்டரி வீக் ஆயிட்டே இருக்கு. இன்னும் 5 minutes தான் தாங்கும். கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. கவலைப்படாம செய்யுங்க.
பிடிக்கணுமா மெதுவா, மெதுவா. அப்படியே இரு. பத் வா 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 மெதுவா 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 அப்படி போ போ நேரா போ அப்படி அப்படியே மெதுவா மெதுவா. துக் சீக்கிரம் அண்ணா அந்த கதவு கொஞ்சம் திறன போங்க அப்படியே அப்படியே மெதுவா வா. உள்ளுக்கு லைட் என்ன டாக்டர் டாக்டர் நரேன் ஒரு ஜெனரேட்டர் அனுப்பியிருக்காரு. Thank God. What a relief. Let's continue. சத்யா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்ன சொல்றாரு? சார் அவங்க ஃபால்ட் ரெக்டிஃபை பண்றதுக்காக வேண்டி சீரியஸா போராடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உடனடியா சரியாயிடும்னு அவங்களால அஷூரன்ஸ் கொடுக்க முடியல. ஓ மை காட், ஆபரேஷன் பாதியில நின்னு அதனால மினிஸ்டருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அதனால வரக்கூடிய விளைவுகளை நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். டாக்டர் நரேன் ஒரு போர்ட்டபிள் ஜென்செட் அனுப்பியிருக்காரு. அந்த வெளிச்சத்துல ஆபரேஷன் நல்லபடியா நடந்திருக்கு. ஓ தேங்க் காட். அப்பா, நீங்க எங்க எந்த நேரத்துல? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு நான் எப்படி வீட்டுல சும்மா இருக்க முடியும்? கவலையப்படாதீங்க. சரியான நேரத்துல நம்ம நரேன் போர்ட்டபிள் ஜெனரேட்டர் எடுத்துட்டு வந்ததுனால ஆபரேஷன் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஃபால்ட் ரெடி பண்ண வந்த எலக்ட்ரிஷியன்ஸும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எனி டைம் கரண்ட் வரலாம். ஓ ஐ சி.